டெல்லியில் 7வது சட்டசபையின் பதவிக்காலம் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் அடுத்த தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜனவரி 7ஆம் தேதி டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், தேர்தல் ஆணையர்கள் யானேஷ் குமார், சுக்பீர் சிங் சந்து ஆகியோர் செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்து அறிவிப்பை வெளியிட்டனர். அதன்படி டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடத்தப்பட்டு 8ஆம் தேதி வாக்கு எண்ணப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதோடு தமிழ்நாட்டில் ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தல் குறித்த அறிவிப்பும் வெளியானது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் கடந்த மாதம் 14ஆம் தேதியன்று காலமானார். அவரது மறைவுக்கு பிறகு தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியான நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் சூழல் உண்டானது. அதன்படி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதியன்று நடத்தப்பட்டு 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜனவரி 10ஆம் தேதியன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் 17ஆம் தேதி என்றும் ஜனவரி 18ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் என்றும் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு ஜனவரி 20ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வெளியானதில் இருந்தே திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளுக்குள் வேட்பாளரை தேர்வு செய்வது தொடர்பாக லேசான போட்டி நிலவி வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு இளங்கோவனின் மகன் திருமகன் ஈவேரா வெற்றி பெற்று அவர் 2023இல் திடீரென உயிரிழந்ததால் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு EVKS இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது மீண்டும் நடத்தப்படும் இந்த இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களின் பதவிக்காலம் பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை, அதாவது 14 மாதங்கள் மட்டுமே இருக்கும். காரணம், அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. எனவே ஒரு வருடமே பதவிக்காலம் உள்ள நிலையில் இந்த இடைத்தேர்தலில் ஒரு சில கட்சிகள் போட்டியிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என தகவல்கள் கசிந்து வருகிறது. இதற்கு முன்பு நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணித்திருந்தது. இதேபோல ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிக்கலாம் என்றும் இது குறித்த அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாள்களில் வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல தமிழக வெற்றி கழகமும் இந்த தேர்தலில் நிச்சயம் போட்டியிடப் போவதில்லை என்று அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. ஆக தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளர் களமிறக்கப்படுவாரா அல்லது மீண்டும் காங்கிரசுக்கே தொகுதி ஒதுக்கப்படுமா என்ற கேள்வி திமுக கூட்டணிக்குள் நிலவி வருகிறது. இந்த கூட்டணிக்கு எதிராக பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஒரே அணியில் போட்டியிடலாம் என கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டில் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த இடைத்தேர்தல் பலத்தையும் பலவீனத்தையும் காட்டும் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் ஒரு சில நாள்களில் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகிவிடும்.